10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துக்கிருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சுது, ரைட்டுங்களா? நாளைக்கு நடக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு 100% போதுமானதாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10th பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புக் பேக் தான். காய்ந்த இலையும் தொகையும், மகிழ்ந்து வருமா எவ்வகை தொடர், எழுவாய் தொடர், எந்தமிழ்னா என்பதனை பிரித்தால், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பெயர் வகை, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் வேறுபடுத்த காரணமாக அமைவது, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. ஒரே ஒரு கேள்வி புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மண்ணுஞ்சலமே மணிமேகலை விடுவே, கொடு கோடு, விதி வீதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் இயல் 2 இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. இதெல்லாம் 100% எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்வி இருக்கும். இது எல்லாத்துக்குமே பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. சொல்வளத்தை உணர்த்தும் நெல்வகையினுடைய பெயர்கள், பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். அது மாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பவளரேறு பெருஞ்சு திறனார் சுட்டுவன 1, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது 2, 3வதா இயல் 1 இருக்கக்கூடிய அறிந்தது அறியாது, தெரிந்தது தெரியாது, புரிந்தது புரியாது, பிறந்தது பிறவாது தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுகிறது இல்லைங்களா? அதுவும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி உங்களுக்கு தமிழாக்கம் தருக இயல் 2 தான் இருக்குது, 2லேயுமே இருக்கிறது. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால தமிழாக்கம் தருக எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தர பண்ணிடுங்க. அடுத்து 19 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஆல்ரெடி எங்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நான் கொடுத்த அந்த ஒரு கவிதையை என்ன படம் கொடுத்தாலும் போதுமானது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கடிதம் 2 தான் இருக்குது. அந்த 2ஐயும் படிங்க. மரம் இயற்கையின் மரம், இன்னொன்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்த மாடல், 2ல் 1 கண்டிப்பாக வந்துடும். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தான் இருக்குது அப்படிங்கிறனால அதுவும், புயலிலே ஒரு தோணி, நாட்டு வளம் சொல்வளம் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு. இது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா 3 மார்க், இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே கவர் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட்.